100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு எஸ் என்ற நபரால் நடக்கப் போகும் மிக பெரும் சம்பவம். 3 சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. என்ன நடக்கப் போகுது, எதை செய்யணும் செய்யக்கூடாது, கிரக நிலை கிரக மாற்றத்தை வைத்து நீங்கள் எதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து தப்பலாம் அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய ராசியில் சுக்கிரன் பகவானும் கேது பகவானும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு பகவான் என்று கிரக நிலைகளெல்லாம் மிக மிக வலுவாக அமர்ந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்து பல நல்ல சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் அப்படின்றது உறுதி. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. மிக பெரும் உச்சத்திற்கு செல்ல போகின்றீர்கள். யாராலும் உங்களை அசைத்து கூட பார்க்க முடியாது. மற்ற ராசிக்காரர்களை விட மிக பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நீங்கள் தான் ராஜா போல் வலம் வர போகிறீங்க. எதிரிகள் இடம் தெரியாமல் போயிடுவாங்க. துரோகிகள் அடியோடு விலகி ஓடிவிடுவார்கள். பொறாமை கொண்டவர்கள் எல்லாம் பக்கத்தில் கூட இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் பன்மடங்கு உயரப்போகின்றது. நீங்கள் தான் வேலை செய்கிற இடத்துல ராஜா போல் வலம் வருவீங்க. மேல் அதிகாரிகள் கூட உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகின்றார்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவற்றையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி இடமாற்றம் தொடர்பான முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா இடமாற்றமும் உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுடைய குடும்பத்தின் நிலையை பற்றி பார்க்கும்போது தாய் தந்தை உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவி புரிய போகின்றார்கள். சகோதர சகோதரி வகையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது. இதுநாள் வரைக்கும் அண்ணனாக இருந்து தம்பியாக இருந்து தங்கையாக இருந்து அக்காவாக இருந்து என்ன பிரயோஜனம், எந்த பிரயோஜனமும் இல்லையே என்று நொந்து போயிருந்த உங்களுக்கு, மூளையில் முடங்கி கிடந்த உங்களுக்கு அவங்களால் நல்லது நடக்கப் போகின்றது. அவங்க உங்களுக்கு மிக பெரும் உதவி செய்ய போகின்றார்கள் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். கணவன் மனைவி இடையே இது நாள் வரைக்கும் இருந்து வந்த அனைத்து கருத்து வேறுபாடுகளும் அடியோடு மறையப் போகின்றது. அனைத்து பிரச்சனைகளும் விலகப் போகின்றது. சண்டை சச்சரவுகள் எல்லாம் முடிவடைய போகின்றது. நீங்கள் யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுடைய பாதையை மட்டும் மாற்றிக்கொள்ளாதீர்கள். குடும்ப உறவுகள் உங்களுக்கு மிக பெரும் அளவில் உதவியாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் சொன்னாலும், குடும்ப உறவுகளால் நீங்களும் மிக பெரும் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. அது மட்டும் அல்லாமல் குடும்பத்துக்காக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன அப்படின்றத அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்க போகின்றது. பிள்ளைகள் சொல்படி கேட்டு நடக்கலையே, நம்ம பேச்சை மதிக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு மனவேதனைகளை இருந்த உங்களுக்கு, சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பிள்ளைகளால் மிக பெரும் யோகத்தை பார்க்க போகிறீங்க, அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறீங்க. பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி பேச்சு கேட்டு நடப்பது இனி மன மகிழ்ச்சியை உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுவீங்க. இனி கடனே இல்லை அப்படின்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. முன்பின் தெரியாதவர் கூட உதவி செய்ய போகின்றார்கள். அரசாங்க ரீதியிலிருந்து கூட உங்களுக்கு நிச்சயம் உதவி கிடைத்துவிடும் என்று தான் சொல்ல வேண்டும். மற்ற ராசிக்காரர்களே பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய முன்னேற்றம் இருக்கப் போகின்றது. அப்படின்றதுனால
கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் அவசியம். ஏன்னா நண்பர் போலவே இருப்பான், உறவினர் போலவே இருப்பான், ஆனால் திடீர்னு துரோகத்தை பண்ணிட்டு ஓடிடுவான். ஆகையால் கவனமாக இருங்க. மற்றபடி பெரிய பாதிப்புன்னு எதையும் சொல்லிட முடியாது. நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை யோசித்து செய்யுங்க. அது செய்யலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசித்துட்டீங்க அப்படின்னா செஞ்சிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியில் தான் முடியும். இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார இரவு நேர பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்த வரைக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. குறிப்பாக தேவையற்ற பயணங்களாக இருந்தது அப்படின்னா உடனே தவிர்த்துடுங்க. தேவையான பயணங்களை மேற்கொண்டால் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு நிச்சயம் இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி கிரக நிலை, கிரக அமைப்பு, கிரக பெயர்ச்சியெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இது நாள் வரைக்கும் போக வேண்டும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் இருந்த இடங்களுக்கெல்லாம் போய் வரக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சுற்றுலா செல்ல வேண்டும் அப்படின்ட்டு பல ஆண்டுகளாக எண்ணம் இருந்திருக்கும், ஆனால் நிறைவேறாமல் போய் இருக்கும். அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். சொந்த வீடு வாங்குவது, இடம் வாங்குவது போன்ற ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அற்புத காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மாறப்போகின்றது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டால் 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு கூட சொத்து சேர்க்கை உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் அப்படின்றதில் மாற்று கருத்தே இல்லை. வரக்கூடிய வாய்ப்பு சிறு வாய்ப்பு தானே அப்படின்ற மாதிரிலாம் விட்டுடாதீங்க. வாய்ப்பு சின்னதோ பெருசோ அதை பயன்படுத்தக்கூடிய விதம்தான் உங்களை மிக பெரும் கோடீஸ்வரனாக மாற்றும். அந்த அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. அப்படின்றதுனால வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேற பாருங்கள். சிம்ம ராசிக்காரர்களே, அதெல்லாம் சரி சாமி, அது என்ன எஸ் என்ற நபரால் வரப்போகும் பிரச்சனை சம்பவம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய உறவினர் வகையிலையும் சரி, இல்லை நண்பர் வகையிலையும் சரி, மற்ற யாரோ தெரிந்த நபர்கள் யாராக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், தெரியாத நபர்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். தெரிந்த நபர்கள் யாராவது எஸ் என்ற எழுத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. பேசும்போதும் சரி, உங்களுடைய செயல்களிலும் சரி கவனத்தோடு இருக்கணும். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் சிக்கக்கூடாது. அதாவது தேவையில்லாத விஷயங்களை அவங்கக்கிட்ட கொண்டு போய் பேசக்கூடாது. தேவையான விஷயங்களாக இருந்தாலுமே அளவோடு மட்டும்தான் பேசணும். இல்லைன்னா நிச்சயமாக சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது வரும். உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி அப்படின்றத இந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்ள போகிறீங்க. அதாவது உங்களுடைய பேச்சும் செயலும் தான் எதிரி. அதை சரிவர பயன்படுத்தினா நம்மளால் மிக பெரும் முன்னேற்றத்தை பார்க்க முடியும். ஏன் தேவையில்லாமல் பேசி தேவையில்லாமல் செயல்களில் செய்து சிக்க ஏன் நாமளாவே போய் சிக்கணும் அப்படின்றத புரிந்து கொள்ள போகிறீங்க. இனி உங்களுக்கான பாதை எது அப்படின்றத சரியான முறையில் தேர்ந்தெடுத்து அதன்படி சென்று உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்றது உறுதி. உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் அப்படின்றது எதுவுமே இருக்காது. எப்போவுமே சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பீங்க. ஏதாவது சின்ன காயம் ஏற்பட்டால் கூட அதற்கு உடனடியாக சிகிச்சை செய்து அதை ஆற்றுவதில் கவனத்தோடு இருப்பீங்க. இதற்கு முந்தைய காலகட்டத்தில் உங்களுக்கு தொல்லையாக இருந்து வந்த நோய்கள், வியாதிகள் கூட உங்களை விட்டு அகன்று விட போகின்றது. பெரிய பெரிய மருத்துவர்கள் கூட இனிமே ஆண்டவன் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆகையால் அனைத்தையும் மருத்துவத்தையும் தாண்டி ஆண்டவன் அருள் ஒன்று வேணும். ஆண்டவன் அருள் இருந்தால் தான் எதுவும் நடக்கும் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளப் போகின்றீர்கள். இந்த ஆகஸ்ட் 15க்கு பிறகு ஆகஸ்ட் முடிவதற்குள்ளார உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 3, 7, 8. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, ப்ளூ, நீலம், மஞ்சள், சிவப்பு. இதெல்லாம் அதிர்ஷ்ட எண்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறங்கள். இதை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே சரிவர பயன்படுத்துனீங்க அப்படின்னா
அதன் மூலமாகவும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் உங்களால் நிச்சயமாக கண்கூடாக பார்க்க முடியும் அப்படின்றது உறுதி. இந்த ஆகஸ்ட் 15க்கு பிறகு சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.